துளாராசி என்பதிலே குரு பயிற்சி பலன் 2024-25 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மற்ற ராசிகளை விட உங்களுக்கும் சற்று மந்தமான பலனை தான் குரு பயிற்சி அமைய போகுது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கும் சில பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு, உங்கள் ராசிக்கு குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்ய போகிறார். இப்போ இது வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து சில நல்லது செஞ்சுருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி செஞ்சு உங்களுக்கு சில நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வை விழறதுனால இது வரைக்கும் கேது பகவானால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. 12ஆம் இடத்தை நிம்மதி இல்லாத தூக்கம், தேவையில்லாத பொருள் விரயங்கள், அதுக்கப்புறம் ஏதாவது பயணங்களில் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருந்தது. இதன் பிறகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் வரும். தூங்கும்போது அன்வான்டான வரக்கூடிய கனவுகள், தேவையில்லாத எண்ணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொடுத்து 12ஆம் இடத்துடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் குரு. அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுறார். இந்த 2ஆம் இடம்ன்றது பொதுவாக உங்கள் ராசிக்கு உங்களுடைய வாக்குஸ்தான். இது வரைக்கும் தேவையில்லாத பேசும்போதோ யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போதோ பிரச்சனைகள் மாட்டிருந்தால் இதன் பிறகு உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள சில மகிழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இது 4ஆம் இடம்ன்றது தாயார், மேலும் சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனங்கள்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். இந்த இடத்துல குரு பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னாக்கா, சுகங்கள் மேம்படும், தாயாருடைய உடலில் நிறைய மாற்றம் இருக்கும், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குவதில் உங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், வீடு வாங்குறதா இருந்தாலும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு என்ன விதமான நெகட்டிவ் பலன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 3க்கும் 8ஆம் 6க்கும் உண்டான குரு பகவான் போயிட்டு 8ஆம் இடத்துல அமரும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும், அது மட்டும் இல்லாமல் வேலை சம்பந்தமான கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுனாக்கா, புது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது, தேவையில்லாத கடன், யாருக்குள்ளேயும் சண்டை சச்சரவு போடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவான பலனும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் இடதிபதி குரு வேலை சம்பந்தமான கிரகமாக இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடு வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலை மாற்றாதீங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு புதுசாக ஏதாவது ஆஃபர் கிடைக்குதுன்னு மாறிட்டா இக்கரைக்கு அக்கறை பச்சை நினைச்சிங்கன்னா அது சரி இருக்காது. அதனால் கையில் இருக்கும் கலாக்காயே மேலானது, மரத்திற்கும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கலாக்காய் மேலானது தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு உண்டான பழமொழி. அதனால் இதை பயன்படுத்தி இந்த வருடத்தை யோகமான வருடமாக மாற்றிக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.